வணக்கம். தளபதி விஜய் வெறும் ஒரு வார்த்தை இல்ல, இப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய புயல். சுமார் 60 வருஷமா அசைக்க முடியாத அளவுக்கு இருக்கிற ஒரு அரசியல் ஆதிக்கத்தை தனியால அவர் எப்படி எதிர்கொள்ள போறார்? வாங்க இந்த பிரத்யேகமான அலசல்ல இத பத்தி ரொம்ப டீப்பா பார்க்கலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 85.1%. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டோட தேர்தல் வரலாற்றிலேயே இதுதான் உச்சக்கட்ட வாக்குப்பதிவு. மக்கள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தையோ அல்லது ஒரு தாக்கத்தையோ எதிர்பார்த்து வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கறத இந்த ஒற்றை நம்பர் நமக்கு ரொம்ப தெளிவாவே காட்டிடுது. இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற அந்த $1 மில்லியன் கேள்வி இதுதான். கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்ட ஒரு சூப்பர் ஸ்டாரால பல தசாப்தங்களா தமிழ்நாட்டை ஆட்டி படைக்கிற 2 மாபெரும் திராவிட கட்சிகளோட ஆதிக்கத்தை தனியாளா உடைக்க முடியுமா? ஏன்னா இந்த 2026 தேர்தல் அப்படிங்கிறது ராத்திரிக்கு ராத்திரி நடந்த ஒரு மேஜிக் கிடையாது. இது ரொம்ப நுட்பமா வருஷக்கணக்கா திட்டமிடப்பட்ட ஒரு வியூகத்தோட உச்சக்கட்டம்னு தான் சொல்லணும். பகுதி 1, தளபதியிலிருந்து எப்படி ஒரு முழுமையான அரசியல் தலைவரா அவர் மாறினார் அப்படிங்கிற அந்த பயணத்தை பார்க்கலாம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் பின்னாடி போகணும். இது ஒரு 15 வருஷ திட்டம். 2009ல விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு ஒரு நற்பணி மன்றமா ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இப்போ 2024 பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழீழ வெற்றிக் கழகம், அதாவது சுருக்கமா தவேக அப்படின்னு ஒரு முழுமையான அரசியல் கட்சியா அதிகாரப்பூர்வமா உருவெடுத்திருக்கு. இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சியோட அடித்தளம் எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த 85,000ல தான் இருக்கு. ஆமாங்க, தமிழ்நாடு முழுசும் ஆரம்பத்திலேயே சுமார் 85,000 ரசிகர் மன்றங்களை ஒருங்கிணைச்சு தன்னோட அரசியல் பலத்தை அடிமட்டத்தில இருந்தே அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டமைச்சிருக்காரு. அப்படி அமைக்கப்பட்ட அந்த ரசிகர் மன்றங்கள் எல்லாம் வெறும் கைதட்டவோ பேனர் கட்டவோ மட்டும் பயன்படல. அதுக்கான முதல் சாட்சி தான் 2021ல நடந்த உள்ளாட்சி தேர்தல்கள். விஜய் மக்கள் இயக்கமா நின்னு போட்டியிட்ட 169 இடங்கள்ல 115 இடங்களை அசால்ட்டா வென்று காட்டினாங்க. நேரடி தேர்தல் களத்துல அவங்க வெச்ச முதல் மாபெரும் வெற்றி இதுதான். சரி, இப்போ நம்ம அடுத்த பகுதிக்குள்ள போலாம். பகுதி 2, தவேகாவோட மையக் கொள்கையான மதச்சார்பற்ற சமூக நீதி அப்படின்னா என்ன? அக்டோபர் 2024ல விக்கிரவாண்டியில நடந்த தவேகாவோட முதல் அரசியல் மாநாடு. இந்த மாநாட்டுக்கு வந்த கூட்டத்தோட எண்ணிக்கை தெரியுமா? சுமார் 8 லட்சம் பேர். ஒரு புதுக்கட்சியோட முதல் மாநாட்டுக்கே இவ்வளவு பெரிய கடலளவு கூட்டம் வர்றது அப்படிங்கிறது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய அரசியல் நிகழ்வு தான். அந்த மாநாட்டில் தான் தன்னோட கட்சியோட கொள்கையான மதச்சார்பற்ற சமூக நீதி அப்படிங்கிறத அவர் ரொம்ப ஆணித்தரமா அறிவிச்சார். சமத்துவம், இருமொழி கொள்கை இதெல்லாம் ஆதரிக்கிற இந்த சித்தாந்தம் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை முன்னிறுத்துச்சு. அதாவது சித்தாந்த ரீதியா பாஜகவை தன்னோட எதிரியாவும், ஊழல் மற்றும் வாரிசு அரசியலை சுட்டிக்காட்டி திமுகவை தன்னோட அரசியல் எதிரியாவும் அவர் நிலைநிறுத்தினார். இதை நாம் அப்படியே ஒரு ஒப்பீடா பார்த்தோம்னா, ஒரு பக்கம் பல வருஷங்களா ஸ்ட்ராங்கான கட்சி கட்டமைப்போடு இருக்கிற இரு திராவிட கட்சிகள், இன்னொரு பக்கம்